விஜயோட முட்டாள் செயலுன்னு ஒத்துக்கங்கடா. போலீஸுக்காரன் பாதுகாப்பு தரல, போலீஸுக்காரங்க நம்ம ஒன்று சொன்னோம், அவங்க ஒன்று நீ 10,000 பேருனா 10,000 பேருக்கு தான் பந்தோபஸ்து பண்ணுவாங்க. கூட்டம் வரண்டு அப்படித்தான் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? நீங்கள் நடத்துகிறது முட்டாள்ச்ச. ஏற்கனவே ஆர்சிபி கப்பு அடித்து அது பப்ளிக்கு உலகம் ஃபுல்லாக தெரியும். அங்கே ஒரு 10 பேருக்கு மேலே இறந்து போனாங்க தள்ளு முள்ளில். அப்புறம் புஷ்பா 2ல் அவர் அல்லு அர்ஜுனா தியேட்டருக்கு ரசிகருக்கு தள்ளு முள்ளில் ஒரு அம்மா குழந்தை இறந்து போனாங்க. கூட்டணி எத்தனை மண்டங்க நாகப்பட்டினம் போட்டிருக்கேங்க. அங்கே முன்னெச்சரிக்கையாக திருச்சியில் போட்டாங்க. ஒரு ஐடியா வேணால் ஐடியாவை அமைக்கிறது கட்சியோட அமைப்பு. அடுத்தது அரசாங்கத்தை குறை சொல்லுறது. இதே ரஜினிகாந்துக்கு ரசிகர் கூட்டம் ஒன்னோட தாண்டி வரும். ரஜினிகாந்த் இதே மாதிரி பிரச்சாரம் பண்ணட்டும். அதே மாதிரி தள்ளுமுள்ள வரமா வராதா? வந்தோம், கண்டிப்பாக வரோம். போதிய பாதுகாப்பு முன்னாடி உள்ள ஒரு திட்டம், ஒரு கூட்டத்துக்கு ஆய்வு. நீங்கள் எதுக்கே ஒத்துக்கிட்டங்க? அவங்க அந்த இடம் கொடுத்தாங்க, முக்கிட்ட கொடுத்தாங்க. ஆம்புலன்ஸில் என்ன கொடி பறக்கு, நம்ம கொடி பறக்குதுங்கிறான் விஜய். இதெல்லாம் இவெல்லாம் கட்சி நடத்துறதுக்கு என்ன தகுதி இருக்குது? ரொம்ப காசு பணம் இருக்குன்னு 20 லட்ச ரூபா தரேன், 30 லட்ச ரூபா தரேன்டாக்கா போன உயிர் திரும்பி வந்துடும்மா. போன வயிறு பற்றிக்கிட்டு எரிய உயிர் திரும்பி வராது. அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்க ஆளாக்கி, ஏன்னா எல்லாம் 20 வயசு பசங்க, எல்லாம் 18 வயசு பசங்க. ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவனால் ஒரு படிக்கிற மக்களோட வழி கெடுக்கிறது தான் இதில் ஒரு இது. நல்லா படிச்சுட்டு இருக்கிறவங்களும் இவன் கூட்டம் கும்மாலான்னு போட்டாக்கா அவனுக்கு கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகணும். வாங்கடா ரோட்டு ஓரத்தில் டாஸ்மார்க்கில் ஒரு 2 அடி சாத்து தண்ணி அடிச்சுட்டு பைக்கில் போய் உழுவுறது. ஏற்கனவே பைக்கில் 2 பேர் அடிபட்டு செத்தாங்க. நீ நடத்தின இதே மாநாடு எங்கே நடந்துச்சு? அங்கே மொதல் மாநாடு போட்டிய அவுட் ஆஃப் ஏரியா, சென்னை அவுட் ஆஃப் ஏரியாவில் எல்லாரும் பேசுகிறாங்கண்டா. இப்போ போலீஸ் பாதுகாப்பு இல்லை, அரசாங்கம் சரியாக ஒரு திட்டம் திட்டுச்சு. அரசாங்கம் அதுக்கு உள்நோக்கத்தோடு செஞ்சிச்சு. விஜயை கண்டாக்க அரசாங்கம் நீ இதோட 3 மீட்டிங்கு போட்டுச்சு. 3 அப்பயே செஞ்சுருக்க தெரியாதா அரசாங்கத்தால்? போதிய மக்கள் செலிப்ரிட்டிஸ் வந்தால் இப்போ ரஜினிகாந்த் வந்தாலும் இதே மாதிரி அசம்பாவிதானம் நடக்கிறதா அந்த ஆள் எந்த மீட்டிங்கும் அட்டன் பண்ணலை. அதாவது அஜித் குமார் எடுத்துக்க எதுவுமே சுயநலத்துக்கான எந்த ரசிகரையும் பலிகடா வாக்கலை. கமலஹாசன் பிரச்சாரம் பண்ணும்போது அங்கங்கே திடலில் ஹெலிகாப்டர் மூலியமாக வருவார். அவர் ரசிகர் எல்லாம் வயசான ஆளுவ, அந்தந்த ஏஜில் உள்ளவங்க இருப்பாங்கள்ல. இப்போ விஜய்னா 20 வயசு 25 வயசு உள்பட்டவனுவ தான் நிறையா இருக்கானுவோ. தற்கொலை ஆளுவலாம் எல்லாம் தற்கொலையாகவும் அராஜகம் பண்ணிக்கிட்டோம். ஒரு சின்ன குழந்தை, ஒரு அறிவு வேணாம், படிப்பு அறிவு இருக்கணும். ஒரு கட்சி நடத்துகிற மக்களும் அப்பாவி மக்கள் கூடத்தான் செய்யும். அசம்பாவி நடக்குது. உடனே ஆம்புலன்ஸ் வரல, உடனே அந்தான பக்கத்தில் ஆஸ்பத்திரி இல்லை. அரசாங்கத்துக்களை பொதுமக்கள் சாகணுன்னு ஆசையாக என்னம்மா? பொதுமக்கள் சாகணுன்னு அரசாங்கத்தில் விரும்பலை. அவனை கத்தியாடு ரவுடி கும்பல் அனுப்புனாக்கா அது வழிமறைச்சி விஜய் அப்பயே போட்டுதான். அது ஏன் கூட்டத்தில் அப்பாவி மக்களை சாவடிக்கமா? ஆளுக்காள் ஒன்று பேசுகிறானோ. அவன் மன்சூர் அலிகான், அவன் ஒரு பைத்தியக்காரன். 2 மாதம் முன்னாடி விஜயை திட்டி பேசினான். இப்போ விஜய்க்கு ஒன்றுண்டாக்கா தமிழ்நாடே சும்மா இருக்காது. அவனை கைது பண்ணிட்டாக்கா தமிழ்நாடை கொந்தளிக்கமா.
அவன் எவ்வளோ எத்தனை பொட்டி காசு வாங்கினான்னு தெரில. எவனா இருந்தான்னா ஒரு நீதி இல்லை. நீனு வந்து ரோடு ஷோ நடத்துறது முட்டாள்தனமான செயல். நீ அரசியல் பண்ணுறியா, அரசியல் அச்சு ஆரம்பிக்கிறியா, பிரச்சாரம் பண்ணுறோன்னா பிரச்சாரம் யாருமே ஆரம்பிக்கல. திமுகவில் எங்கேயாவது பிரச்சாரம் பண்ணுறாங்களா? முந்திரி கட்ட மாதிரி முந்திக்கிட்டு நீனு பண்ணுற முந்திரி கட்ட என்னமோ அவசர புத்தி அதிகம். உன்னோட கட்சி உனக்கும் சரி உன்னோட கட்சியில் உள்ளவனுக்கும் அவசர புத்தி அதிகம். முட்டாள் பயலுவலுக்கு நடந்து முடிஞ்சவொன்னே அரசாங்கத்தை பலி சொல்கிறது. அரசாங்கம் நீனு வந்து இதே மாதிரி கூட்டம் கூடுது. இதோட எது புதுசாக போடுற. இப்போ ஃபஸ்ட்டு இவங்களோட எத்தனை நாகப்பட்டினத்தில் போட்ட, திருவாரூரில் போட்ட, அப்போயே நம்ம சுதாரிச்சிக்க வேணாம். ஆகா வர கூட்டம் இந்த கரூரில் இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக கூட வரலாம். போலீஸுக்காரன் வந்து அவன் கொடுப்பான் 100 பேர் 1000 பேருன்னு கேட்டால் 1000 பேருக்கு ஒரு இது பத்தாது சார் அப்படின்ட்டு முடிவுக்குது. நாளைக்கு நீங்கள் வந்து நாளைக்கு கூட்டம்னா இன்றைக்கி அறிவிக்கிறது வந்துடுறாங்க. ஒரு மாதம் முன்னாடியோ 15 நாள் முன்னாடியோ அதை வந்து இடத்த பார்த்து பாதுகாப்பு அதை செட் பண்ணி மகளிர் அணி, நிவாரண அணி, மெடிக்கலுக்காண்டி தண்ணி ஒருத்தவொன்ன மயக்க அணிச்சு வந்துருச்சுருந்தாக்கா அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும். இதுக்கு ஒரு அமைப்பு எல்லாம் திட்டம் தீட்டு 15 நாளைக்கு முன்னாடியே மீட்டிங்கு போகிறேன்னாக்கா 15 நாளைக்கு முன்னாடியே திட்டம் மாநாடு, திண்டுக்கல்ல மாநாடு நாளை நாங்கள் இன்னைக்கு அறிவித்து நாளைக்கு வந்தால் இன்றைக்கி அறிவிக்கிறான், நாளைக்கு வந்து அங்கே நிற்கிறான் கூட்டத்தில். இவங்க வந்து பெரிய செலப்ரேட்டின்னு காட்டிக்கிறாங்களாம். இந்த பந்தாவுக்கு இந்த கேப் மாதிரித்தனம் முல்லை மாதிரித்தனம் பேச்சிலையும் ஒரு நாகரிகற்றது. அவன் தண்ணி பாட்டிலு விற்க 10 ரூபாய்க்கு வாங்குகிறான். அவன் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா. நீ வந்து ஆளுவை வந்து பாட்டிலுக்கு 20 ரூபா கேட்கும். பாரு நடக்கும். அவன் பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு விற்றான்ல. நீ வந்தோடனே கிஷ்டி ஆனந்தா அவன் குஸ்தி போடத்தான் அவன் லாய்க்கு. அவன் பாட்டலுக்கு 20 ரூபா வச்சு விற்பான் பாரு. ஒரு செலப்ரேட்டி நம்பர் ரோட்டில் இப்போ இதே திரும்பியும் ஆஸ்பத்திரிக்கு வரல. லேட்டாக வந்து மக்கள் வந்து அல்லல் பட்டுட்டோம். ஒவ்வொரு மக்கள் காலையில் விடிய காலையிலேயே வந்து நிற்கிது. எங்கெங்கேருந்தே புறப்பட்டு உனக்கு மூக்கு காது கண்ணு இருக்குது, எனங்களுக்கு மூக்கு காது கண்ணு தான் இருக்குது. விஜய் நானே வந்து ஏர்போர்ட்டில் ஒருத்தர் துபாயிலேருந்து வரும்போது விஜய் வந்து ஃப்ளைட்டில் வரலாம். அவனோட தான் நானும் வந்தேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அவன் லண்டன் கனெக்டிங் ஃப்ளைட் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் வர்றான். ஃபோட்டோ கூட நடத்திட்டேன். ஏதோ பார்த்தோன்றதுக்காக கை கொடுத்தேன். அப்போதைக்கு நம்மகிட்ட ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு டச்சு ஃபோனும் இல்லை. அப்போல்லாம் நோக்கியா ஃபோனு இந்த பட்டன் செல்லு தானே. என்னோட வந்தான். நான் அப்படி சாதாரணமாக தான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரும் மனநிலையும் அதே மாதிரி சாதாரணம் பார்க்குங்களா. எல்லாம் 20 வயசுன்னு 25 வயசுக்குள்ளே உள்ளவனுவன் ரோடு சுகம் நடத்துகிறாங்களாம். போலீஸுக்கு அவனோட குறையும் குத்தமாக என்ன இவ்வளோ பேர் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. இவ்வளோ பேர் பிரச்சனை. இதை விஜயகாந்தன் தான் சினிமா நடிகராக அரசியல் பண்ணார். இதே மாதிரி கூட்ட நெரிச்சலில் செத்தாங்கண்டாங்கன்னு ஏதாவது குற்றம் வந்திருக்கா, பலி வந்திருக்கா? ஒன்றாமா போ. உன் புத்திக்கு உன் செயல்பாட்டுக்கு நீ வந்து அடுத்தவங்களை குறை சொல்லாத. உன்னோடைய நேர்த்தியாக அதை வந்து விதிமுறைப்படி அதை ஜாக்கிரதையாக அவன் மரத்தை மேலே ஏறுறான். அவன் குரங்கு மாதிரி தாவுறான். அவன் விழுந்து அடிபட்டுட்டா அப்புறம் போலீஸுக்காரன் பாதுகாப்பு இல்லை. போலீஸ்கார தடியை அடித்தா அடிக்கிறான், விரட்டுறான் போலீஸ்காரன். அவனோட குறை சொல்கிறது இதெல்லாம் முட்டாள்தானே. உங்களுடைய கட்சி கழகத்தோட முட்டாள்தானம் தான். பிறகு நீ சொல்லு, ஆளுங்கட்சி வந்து
வேணுமெண்டே இப்படி செஞ்சிச்சு. நீங்கள் ஏன்டா நீங்கள் ஒரு கூட்டம் கூட போடுறது உங்களுக்கு. நீங்கள் தான் நம்மளை நம்ம வந்து ஸ்டடி பண்ணிக்கணும். அப்புறம் வந்து அவனோட குறை சொல்லலாம்.